ஸோ 11th தமிழோட ஆன்சர் கீ தான் பார்க்குறோம். 11th தமிழ் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக டஃப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக டஃப் தான். 11th ஸ்டாண்டர்டுக்கு ஏன் இப்படி கேட்டாங்கன்னு தெரியல. 12th கூட ஈஸியாக கேட்டிருந்தாங்க. புக்கின் தான் எல்லாமே கேட்டிருக்காங்க. நெடுவினாலேருந்து எல்லாமே புக்கின்னு. ஸோ ரொம்ப வருத்தமாக இருக்குது. 1 மார்க் கூட ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நூல்வெளியிலேருந்து தான் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ ஒழுக்கமாக படிச்சிருந்தா மட்டும்தான் எழுத முடியும். ஆனால் பாஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. பட் நல்ல மார்க் எடுக்க முடியாதுங்கிறது ஒரு வருத்தமாக இருக்குது. எடுக்கிறவங்க எடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஸோ பார்க்கலாம். நாவை காக்காதவர். செகண்ட் ஒன் வந்து வால்ட் விட்மென். 3வது வந்து கடல் ப்ளஸ் ஐ. 4வது வந்து பார்த்திங்கன்னா 2வது ஆப்ஷன். 5வது வந்து இ, அதாவது லாஸ்ட் ஆப்ஷன். 6வது வந்து மார்ச் 20. 7வது வந்து 2வது ஆப்ஷன். 8வது வந்து இ, அதாவது கூற்றும் சரி விளக்கமும் சரி. அடுத்து 9வது வந்து வினை. 10வது வந்து பாடாந்திணை. 11 வந்து மாமுன்னேர். 12வது வந்து சிவகாமியின் சரிதம். 13வது வந்து மட்டும் சரி, அதாவது 2வது ஆப்ஷன். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் 22. ஸோ 1 மார்க் ஒரு டைம் கூட பார்த்துக்கோங்க, நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் டஃப் தான். புக்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்டிருக்கேன். புக் பேக்கில் 7 8ங்கிற மாதிரி தான் கரெக்டாக முடியும் எல்லாத்தினாலையும். நூல்வெளியிலேருந்துலாம் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். அதுக்குன்னு வந்து ஒரு 10-11 புக் பேக் கேட்டிருக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ 2 மார்க் வந்து குருவினா வந்து பார்த்திங்கன்னா படைக்கு பாதுகாப்பாக இறங்கிய திருக்குறள் கொஷின்ஸு. ஸோ அடுத்து அகநானூறு எத்தனை இலக்கணம் திருச்சிக்கொள்ளுந்து கேட்டிருக்காங்க. ஸோ மீதி 2மே அன்எக்ஸ்பெக்டடு. ஸோ பரவாயில்ல, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும் ஓகே தான் சொல்லலாம். ஆனால் உரைநடை ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. பேச்சு மொழி எழுத்து மொழி சங்க காலத்து தமிழ் மொழியின் நிலை பற்றி ஈஸி தான். அடுத்தது மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அவையா, ஓகேவா, எழுத்துக்கள் எத்தனை அவையாவே கேட்டிருக்காங்க. ஈன்ற அது வந்து முளைத்த, அது 2மே ரிப்பீட்டு. அரும்பொருள் அப்படின்னா அருமை கூட்டல் பொருள். மரபு பிழை நீக்கிறதுக்கு புக் பேக்கு. மயங்கோலி புக் பேக்கு. பள்ளிமெட்டு எழுத ஓகே ஈஸி. 29 கலவை தொடராக மாற்றுகிறது ஒரு சென்டென்ஸ் எழுதணும். சொல்லை பிரித்து சேர்த்து எழுதும் ஈஸி தான். ஸோ அடுத்தது இங்கே 4 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நூலின்றின் முகவரியில் இடம்பெற்று வேண்டுவனாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது. இது ஈஸி தான் இது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாய்க்காவலின் சிறப்புகளாக. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒரு சிலதெல்லாமே புக் பேக்லேருந்து ஈஸியாக இருக்கிறான். ஆனந்தரங்கரன் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். 5 வேளாண்மை மந்திரங்கள். கோர்க்கை வஞ்சி தொண்டி, இது வந்து நம்ம சொல்லியிருந்தோம். தமிழ் இலக்கியங்கள் கல்வி குறித்து அதுவும் சொல்லியிருந்தோம். சொற்பொருள் பின்வரும் நிலை அணி சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்திருக்குது. நயம் பாராடுதல் ஈஸியாக எழுதினேன். ஏதோ ஒரு 3 நயம் எழுதி மைய கருத்து எழுதினீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 4 மார்க் போட்டுருவாங்க. பழமொழி கொடுத்து வாழ்க்கை எழுதுறது, டெஃபினிஷன் எழுதுறது 2 மார்க்கு, கதை எழுதுறதுக்கு 1 மார்க்கு, நீதி எழுதுறதுக்கு 1 மார்க் எழுதிடலாம். ஸோ என்ற வேறு சொல்லை வினைமுற்று வினையச்சு, இது வந்து ஈஸி தான். பட் ஓகே. தமிழக்கந்தருக்கும் ஈஸியாக தான் கேட்டுறாங்க. ஆல் தி கிளிட்டர்ஸ் சார், மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. செல்ஃப் ஹெல்ப் இஸ் தி பெஸ்ட் ஹெல்ப். சுய தொழிலே அந்த மாதிரி டிட் ஃபார் டேட், பழிக்கு பழி, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் வருமுன் காப்போம், ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓகே. பட் டீட்டெயிலை பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்காங்க. காலமறிதல் கேட்டிருக்காங்க புக்கின்னு. அது ஒரு வேளை திருக்குறள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை வச்சு எழுதலாம். ஆனால் யார் படித்தாங்கன்னு தெரில. புக் பேக்கே நம்ம படிக்க மாட்டோம். புக் பேக்கே கஷ்டம்னு நினைக்கிறோம். இப்படி கேட்டாங்க. ஆனால் நட்ராஜன் தனிமொழியிலேருந்து நீங்கள் அறியும் கருத்துக்கள், இது ஈஸி தான். லாஸ்ட் இயர்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் பேச்சு மொழியை, இது ஃபஸ்ட் இயர். அல்லது தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரிக புதிலே அந்த 45 எழுதிடலாம். நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும். யானை டாக்டரும் கேட்டாங்க, சிம்பொனி தமிழரும் கேட்டாங்க, நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன நேற்று புரட்சி கவி பாடல் கேட்பாங்க அப்படின்னு கரெக்டாக கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு பாடல். உலகு என முடியும் குரல், அதுவும் ஈஸி தான். ஸோ ஆக மொத்தம் ஒரு நெடுவினா மட்டும் ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கிறாங்க. குருவினால் லைட்டாக ஒரு ட்விஸ்ட்டு. 1 மார்க்கில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் டஃப் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுத்த எக்ஸாமுக்கு இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. ஏன்னா 11th இது கொஞ்சம் ஓவராக தான் கேட்டிருக்காங்க எனக்கு தோணுது. ஏன்னா வந்து கொஞ்சம் டஃப் கம்மியாக கேட்டிருக்கலாம். ஐ மீன் 12th ஈஸியாக கேட்டது கூட 12th கூட மாடரேட்டாக கேட்டிருக்காங்க, ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப டஃப் கிடையாது, மாடரேட்டு தான் 11th. பட்டு வேணாம், ஏன்னா நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. அதுக்காண்டியாவது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக கேட்டிருக்கலாம் 1 மார்க். தட்ஸ் இட். தேங்க்யூ.